ஹலோ சைபர் வாரியர்ஸ். நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே, நீங்க மாசம் ரூ. 2,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு வேலையிலிருந்து ஒரு இமெயில் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அடுத்த 3 மாசத்துல உங்கள லே ஆஃப் பண்ண போறோம். நீங்க 3 மாசம் வேற வேலைய தேடிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு இமெயில் உங்களுக்கு வந்துச்சுன்னா, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த 3 மாசம் நம்ம சொல்றோம் தெரியுங்களா? இதையும் தாண்டி ஒரு சில கம்பெனிஸ் நீ நெக்ஸ்ட் டேவே வேலைக்கு வரக்கூடாது. உங்களுடைய சம்பளம் கட் ஆயிடும் அப்படிங்கிற மாரி சொன்னா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த வீடியோல நான் லே ஆஃப்ல பாதிக்கப்பட்டேன். நான் மட்டும் கிடையாது. நெறைய நியூஸ நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, Amazon எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர்ல ஒரு சில கம்பெனிஸ், சென்னையில ஒரு சில கம்பெனிஸ், அதுக்கப்புறம் யுஎஸ்ல இப்படி பலவிதமான கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் அப்படிங்கிற விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனில வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த வீடியோல லே ஆஃப் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? நான் எப்படி லே ஆஃப்ல பாதிக்கப்பட்டேன்? ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது. நான் ஒர்க் பண்ண பல கம்பெனில நான் லே ஆஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். எதனால இந்த லே ஆஃப் அப்படிங்கிற விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்கள ஒரு கம்பெனில லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா, நான் ஒரு 10 விஷயத்த சொல்றேன். இந்த 10 விஷயத்துக்குள்ள தான் உங்கள லே ஆஃப் பண்ணுவாங்க. எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 10 விஷயத்துக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. உங்கள லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குடுக்குறேன். அப்பதான் ஈஸியா உங்களுக்கு இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரீஆர்கனைசேஷன், மார்க்கெட் சேஞ்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்ஷன், automation and technological advancements, mergers and acquisitions, performance-based layoff, outsourcing and offshoring, investor and shareholder pressure, pandemics or global crisis, regulatory and compliance changes. ஸோ இந்த 10 விஷயத்துக்குள்ள தான் உங்களை லே ஆஃப் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு கம்பெனிலுமே இன்றைக்கி நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்க கரெக்டாக. கோயம்புத்தூரில் இத்தனை பேரை வந்து ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணிட்டாங்க. திடீர்னு இன்ஃபோசிஸில் ஒரு 1000 எம்ப்ளாயை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்டில் திடீர்னு ஒரு லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது எக்ஸ் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா லே ஆஃப்மே இந்த 10 விஷயத்துக்குள்ள தான் வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கன்சென்ட் எப்படின்னா, இன்றைக்கே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் இருக்குது அப்படின்னா, அந்த 10 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ. அண்ட் 2வது வருஷம் அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அண்ட் 3வது வருஷம் இந்த ரெவன்யூ டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கும்போது 4வது என்ன ஆகுதுன்னா, அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு கம்பெனியில் 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பட் அவர் 10வது வருஷம் 8வது வருஷம் வரும்போது அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது டவுன்கிரேட் ஆயிருக்கு. அப்போ அந்த ரெவன்யூ இவ்வளோ பேர் வேலை பார்த்தும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகலாம் அப்படின்னா, அப்போ இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் ஃபோர்ஸை குறைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு கம்பெனில 100 பேருக்கு ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பேன். ஸோ இப்போ இன்னைக்கு மேனேஜருக்கு 2,50,000 லட்சம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அனலிஸ்ட்டுக்கு ஒரு 10,000 20,000 வச்சிருக்காங்கன்னா, மேனேஜர் பொசிஷனை டவுன்கிரேட் பண்ணி அதே வேலையை வேற ஒருத்தருக்கு கொடுத்து கம்மியான சம்பளத்தில் எடுக்க முடியுமா? ஸோ அப்போ எங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக ஒர்க் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்படி தான் அந்த லே ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக ஒரு கம்பெனியில் ஆட்களை மொத்தமாக தூக்கி போட்டுருவாங்க. இது ஃபர்ஸ்ட். 2வது ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ரீஆர்கனைசேஷன். இந்த எப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து 100 வருஷம் இருக்கும், இல்லைனா ஒரு 5 வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ சிஎஸ்ஓ சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாமே சிஎஸ்ஓ கீழே தான் வரணும். அதே மாதிரி டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே சிடிஓ கீழே தான் வரணும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே சிஏஓ கீழே தான் வரணும். அப்படிங்கும்போது அப்போ சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே யார் சிஎஸ்ஓ வராங்கன்னு கேட்டால், அப்போ சிஎஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ சிடிஓ கீழே உங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வராங்க, டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வராங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரக்சரை நான் வந்து ஓவர் த பீரியடில் மாற்ற போகிறேன். இப்போ நான் சிடிஓ கொண்டு வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து சிடிஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உள்ளர என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வர மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 5 பேர் வர மாதிரி இருக்கும். ரிமைனிங் 5 பேரை வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறது அப்போ தான் டிசைட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் வந்து ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த சேலரி ஸ்ட்ரக்சரை 5 பேராக மாற்றும்பொழுது அப்போ ரிமைனிங் 5 பேருடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குது, அந்த பட்ஜெட்டிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணால் நம்மளுடைய மேன் ஃபோர்ஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ஃப்ரெஷரை உள்ள வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் நான் மென்ஷன் பண்ண தெரியுங்களா, நான் நடந்ததுலையுமே இந்த ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரில் தான் என்ன பண்ணாங்க, நம்மளை லே ஆஃப் பண்ணாங்க. நம்மளுடைய ஸ்டோரியை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், சரியா? அண்ட் 3வது மார்க்கெட் சேஞ்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்ஷன்ஸ். இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்து இனோவேஷனை டெவலப் பண்ண ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டு நல்ல ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு டெக்னாலஜி வருது. இனிஷியலாக வந்து நிறைய பேர் கஸ்டமர் அதை வாங்குறாங்க. ஓவர் த பீரியடில் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய வரும்பொழுது நிறைய மேன் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. மேன் பவரை உள்ளே கொண்டு வந்து ஒரு 10 பேருங்கிறது ஒரு 20 பேராக மாறுச்சு. பட் ஓவர் த பீரியடில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகுது, வேற ஒரு கம்பெனி புதுசாக இன்னொரு இனோவேஷனை கொண்டு வந்து அப்போது இந்த ப்ராடக்ட்டை வாங்கினவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தவங்க நம்ம கம்பெனிக்கு வர ரெவன்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிபடுறது காரணம் என்னென்னா வேற ஒரு கம்பெனியால். ஸோ இங்கே தான் இந்த மார்க்கெட் சேஞ்சஸ், இண்டஸ்ட்ரி டிஸ்ரப்ஷன்ஸ் நம்மள மாதிரி இன்னொரு
இன்னொருத்தர் வராங்க, இன்னோவேஷன்ஸ அவங்க கொண்டு வராங்க. அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் போறாங்க அப்படிங்கும்போது, நம்மகிட்ட வேலை பார்த்தவங்க, நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். பட் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாம இருக்கும். ஸோ, அப்போ நம்ம ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி தான் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் 4வது ஆட்டோமேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட். இதுல தான் இன்னைக்கு நீங்க நெறைய நியூஸ் சேனல்ல இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுனால நெறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகள இழக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ நீங்க படிக்கிறீங்க. இந்த இடத்துல தான் இந்த ஏஐ அப்படிங்கிறது மேபி ஒரு பெரிய வைட்டல் ரோல் இருக்கிறதோட சின்ன வைட்டல் ரோலா ப்ளே ஆகும். காரணம் ஏன்னா, இன்னைக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் யாருமே வந்துட்டு கால் பண்றதில்ல. ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஏஐயே உங்களுக்கு மெயில் ஷெட்யூல் பண்ணிடும். ஸோ என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பொசிஷனுக்கு ஜாப் அப்ளை பண்றீங்க. ஜாப் அப்ளை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அத ஏஐ என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயில் அனுப்பிட்டு, இந்த மாரி நான் தான் இந்த கம்பெனிலேருந்து ஒரு ஏஐ பேசுறேன். உங்களுக்கு நீங்க இந்த பொசிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டடா ஒரு இமெயில் அனுப்பியிருக்கேன். இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்ஆர் பார்க்குற வேலையை ஏஐ பார்த்துருது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஹெச்ஆருக்கு வேலை இல்லாம போயிடுது. ஸோ அப்ப அந்த ஹெச்ஆர வெளிய எடுத்து வச்சுடுறாங்க. அதே மாரி தான் இன்னைக்கு கன்டென்ட் கிரியேஷன் ஒரு கம்பெனில கன்டென்ட் கிரியேஷன் எடுத்துக்கோங்க. எஸ்இஓ ஆப்டிமைசர் எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் வந்து நீங்க டெக்ஸ்ட் எழுதுறதுக்கே நல்லா கோர்வையா எழுதுறதுக்கே ஒரு ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஆப்டிமைஸ் பண்றது எல்லாமே ஏஐ பண்ணிக்கிறதுனால அந்த மாரி இடத்துல ஆட்கள் என்ன பண்றாங்க, வெளிய தூக்கி போட்டுறாங்க. அண்ட் டெவலப்பர். ஸோ இன்னைக்கு டெவலப்பர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு கோர் டெவலப்பர்ஸ் ஒரு ஆர்க்கிடெக்ட் இருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சில வேலைய ஏஐயால பண்ண முடியும்னு கேட்டா, அந்த டெவலப்பர்ஸுமே அடி வாங்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஆட்டோமேஷனுக்காகவும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்க்காகவும் உருவாக்கப்படுற ஒண்ணு தான் இந்த லே ஆஃப். ஸோ அப்போ இந்த மாரி ஏஐ வச்சு ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியும். அதுக்கு எனக்கு மேன் பவரே தேவை கிடையாது. நான் ஒரு மனுஷன் மேல போடுற அந்த காச ஒரு டெக்னாலஜி மேல போடுறேன்னு சொல்லும்பொழுது, அங்க இருக்கிற மேன் பவர் ரெடியூஸ் பண்றாங்க. இதுதான் 4வது விஷயம். அண்ட் 5வது மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். இந்த மெர்ஜர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூகுள்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள் வந்து ரீசெண்டா விஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வந்து அக்வயர் பண்ணாங்க. ஸோ ஒரு கிளவுட் செக்யூரிட்டி கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. அண்ட் இதே மாரி தான் எந்த ஒரு குட்டி கம்பெனியா இருந்தாலும் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பிங் சேஃப் எடுத்துக்கோங்க. சென்டினல் ஒன் வந்து பிங் சேஃப் ஹையர் பண்ணாங்க. ஸோ இப்படி நெறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, குட்டி கம்பெனிய பெரிய கம்பெனி அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அப்ப ஹையர் பண்ணும்பொழுது, அப்போ கூகுள் வந்து விஸ்ஸ ஹையர் பண்ணாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப கூகுள்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி செட்டு விஸ்ஸ ஹையர் பண்ணும்போது, விஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் கூகுள் எம்ப்ளாயியா மாறுவாங்க. இப்ப கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஸ்ல வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் உண்மையாவே எனக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன் இத நான் பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, இந்த மாரி சினரியோ எனக்குமே நடந்திருக்கு. காரணம் ஏன்னா, 2019 அதாவது 2019, 20 ரேஞ்சுல பிராட்காம்ங்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க, சிமெண்டெக்க வந்து வாங்குனாங்க. ஸோ சிமெண்டெக்ல தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பிராட்காம் வந்துட்டு சிமெண்டெக்ல வேலை பார்க்கும்போது, இந்த செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர் வந்து எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிராட்காம் வந்து சிமெண்டெக் வாங்கி சிமெண்டெக் இருக்கிற எம்எஸ்எஸ் சர்வீஸை மட்டும் அக்சென்ச்சருக்கு வித்துட்டாங்க. ஸோ அப்போ நான் அக்சென்ச்சர் எம்ப்ளாயியா உள்ள போறேன். ஸோ இப்படித்தான் ஒரு கம்பெனி மெர்ஜர்ஸ் நடக்குது அப்படின்னா, அந்த மெர்ஜர்ஸ்ல எனக்கு நான் இந்த கம்பெனியை வாங்குறேன். பட் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி உண்மையா எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்குனவங்க விசாரிச்சு, வாங்குனவங்க யோசிச்சு ஒரு டீல்ல வந்து இவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள லே ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறாங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துலயுமே இந்த அக்விசிஷன் அதாவது எப்படின்னா, இந்த அக்விசிஷன் நடக்குது. பட் அங்க லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் நடக்கும்போதும் லே ஆஃப் நிறைய நடக்கும். அப்படிதான் இந்த லே ஆஃப் அப்படிங்கிறதும் போகும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லே ஆஃப். இது மோஸ்ட்லி நீங்க வருஷம் கண்டிப்பா எந்த ஒரு ஐடி கம்பெனில நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே, நீங்க வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நான் இந்த பெர்ஃபார்மன்ஸ பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, உங்க மேனேஜருக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இல்ல வந்துட்டு கடைசியா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இல்ல பண்ணாம இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான் இந்த கம்பெனில நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க நல்லா பண்ணல. எப்பவுமே எந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் 6 மந்த் அப்படிங்கிற ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த ப்ரொபேஷன் பீரியட் தாண்டி தான் உங்கள பெர்மனன்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஐடி செக்டாரா எடுத்துக்கிட்டாலுமே. அண்ட் அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிஐபி போடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளானிங். ஸோ நீங்க நல்லா பண்ணல. இன்னொரு 3 மாசம் உங்களுக்கு நான் டைம் குடுக்குறேன். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியே கொஞ்சம் டைம் குடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அப்படி டைம் குடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க 6 மாசம் வந்தீங்க, நல்லா ஒழுங்கா பண்ணல. பட் ஸ்டில் நாங்க உங்கள லே ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சமயத்துல நடக்கிற லே ஆஃப் தான் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு லே ஆஃப். அண்ட் அவுட்சோர்சிங் அண்ட் ஆஃப்ஷோரிங். இது எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ரியலா சொல்றேன். கூகுள் ஒரு கம்பெனி வச்சிருக்கு. இல்லன்னா வந்துட்டு எஃப்பி ஒரு கம்பெனி வச்சிருக்குன்னா, அந்த எஃப்பிக்கு வர செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர் எல்லாமே மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கூகுளுக்குள்ள கூகுள் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து டைரக்ட்டா அவங்களுடைய செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரியலா இன்னைக்கு இன்னொரு விஷயம்லாம் நீங்க இன்டர்நெட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ராம்பால் அப்படிங்கிற கம்பெனி வந்து டிசிஎஸ்க்கு என்ன பண்றாங்க, ஒரு மொத்த சைபர் செக்யூரிட்டி ஆப்பரேஷனுமே டிசிஎஸ் பார்த்துக்கிற மாதிரி எம்எஸ்எஸ் அதாவது மேனேஜிங் சர்வீஸ் ப்ரொவைடர் எம்எஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அத டிசிஎஸ் பார்த்துப்பாங்க. அப்ப ராம்பால்ங்கிற கம்பெனி, ராம்பால்க்குள்ள என்ன பண்றாங்க, அவங்க இந்த எல்லா அவுட்சோர்சிங்குமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்துக்கிறாங்க. எனி சாக் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் டிசிஎஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ராம்பால்க்கு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நான் என் கம்பெனில இருக்கிற ஒரு ரிசோர்ஸை எடுத்துட்டு நான் அவுட் சோர்ஸ் பண்ண போறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டை என் கம்பெனில நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்.
அப்ப நான் என்ன பண்றேன், வேற ஒரு கம்பெனிலருந்து அவுட் சோர்சிங்க்கு ஆள் எடுத்து, அந்த கம்பெனி என்னுடைய வேலைய பார்த்துப்பாங்க. என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாய நான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு, நான் புதுசா ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி எடுத்து, அவங்க என்னுடைய விஷயங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது வர்றது தான் இந்த அவுட் சோர்சிங் அண்ட் ஆஃப் ஷோரிங். அண்ட் ஆஃப் ஷோரிங் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் இந்தியால இருக்கேன். பட் என்னுடைய ப்ராஜெக்ட் ஆஃப் ஷோர்ல நான் வேற ஒரு கண்ட்ரில ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாரி வச்சு, அங்க ஒரு 4, 5 எம்ப்ளாய வச்சு, அவங்க என்னுடைய சர்வீஸ பார்த்துக்கிட்டோம். அண்ட் நான் இங்க இந்தியால இருக்கிற எம்ப்ளாயீஸ எடுக்க போறேன். ஆஃப் ஷோர்ல வேற ஒரு கண்ட்ரில கொஞ்சம் எம்ப்ளாயீஸ வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த மாரி ஒரு விஷயத்துக்காகவுமே லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் இன்வெஸ்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் பிரஷர். இன்னைக்கு கண்டிப்பா எந்த ஒரு கம்பெனி நீங்க குட்டி கம்பெனி வைக்கிறீங்க, நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா, இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, அப்ப இன்வெஸ்டரும் ஒரு சில பிரஷர்ஸ போடுவாங்க. கண்டிப்பா இத நெறைய இடத்துல நாமளும் பார்த்திருக்கோம். இந்த இன்வெஸ்டர் பிரஷர் போடும்போது, அந்த இடத்துலயுமே லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். எனக்கு புடிச்சவங்கள நான் வச்சிருக்கேன். எனக்கு பிடிக்காதவங்கள நான் தூக்கி போட போறேன். இந்த மாரியுமே நெறைய நடக்கும். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ இந்த மாரி இன்வெஸ்டர் பிரஷர்லயுமே ஒரு சில லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் பேண்டமிக் அண்ட் குளோபல் கிரைசிஸ். கோவிட் மாரி சமயம். கோவிட் வந்துச்சு 2020ல. அப்போ ஒர்க் பண்ண கம்பெனி நெறைய கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. அப்போ லே ஆஃப் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுதான் பேண்டமிக். அண்ட் ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் சேஞ்சஸ். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, புதுசா ஒரு லா வருது. இந்த மாரி உங்களுடைய கம்பெனி செக்டார்ல 1000 பேர் இருக்கக்கூடாது. 800 பேர் தான் இருக்கணும். இந்த மேன் பவர் வச்சு நீங்க வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னா, ரிமைனிங் இருக்க 200 பேர் லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இப்படித்தான் இந்த 10 லே ஆஃப்குள்ள தான் எந்த ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்த்தாலும் உங்கள தூக்கி வெளிய போடுவாங்க. ஸோ இங்க எப்படி இவங்கள வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, சேலரி ஒண்ணு கண்டிப்பா நமக்கு ஃப்ரீயா இருக்கும். நீங்க என்ன 10,00,000 5,00,000 வாங்குறீங்கன்னா, லே ஆஃப் பண்ற ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, இந்த கம்பெனில யார் அதிகமான பே வாங்குறாங்க அப்படிங்கிற பேய வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து சூட் பண்ணி மேனேஜர்கிட்டலாம் கேட்டு ஒரு லிஸ்ட்ட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன் வேறுபடும். நான் சொல்றது சேலரி மட்டும் தான் அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. சேலரி ஒரு விதமான பாயிண்ட்ட எடுத்துப்பாங்க. கன்சிடரேஷன் பாயிண்ட்டா. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டென்யூர் எடுத்துப்பாங்க. இப்படி பலவிதமான பாயிண்ட்ஸ வச்சு லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ என்னுடைய ஸ்டோரிக்கு நான் வரேன். ஸோ நான் வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் இவ்ளோ லே ஆஃப் நான் சொன்னேன் தெரியுங்களா? இந்த எல்லா லே ஆஃப்லயுமே ஒரு சில சிச்சுவேஷன் நம்ம இருந்திருக்கும். என்னங்கிறது கொஞ்சம் சொல்றேன். 2015ல நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். அதாவது கம்பெனில வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் 2016லேருந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம். ஸோ 2017லேருந்து 20 வரைக்கும் நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அதுதான் சிமான்டெக். ஸோ சிமான்டெக் ஆன்டிவைரஸ். அண்ட் சிமான்டெக்க வந்து என்ன பண்ணாங்க, ப்ராட்காம் அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்எஸ்ஸ மட்டும் என்ன பண்ணாங்க, ப்ராட்காம் வந்துட்டு அக்சென்ச்சருக்கு செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்க எல்லாமே அக்சென்ச்சர் எம்ப்ளாயி வரோம். அப்போ எங்களுடைய லே ஆஃப் அங்கேயும் நிறைய லே ஆஃப் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இது ஒரு விதமான விஷயங்கள் நடந்துச்சா. 2வது நான் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் கம்பெனி நேம் சொல்ல விரும்பல. நான் வந்து டைரக்ட்டா யுஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன போடுறாங்க. ஸோ யுஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் போடும்போது, அங்க 1 1/2 வருஷம் வேலை பார்க்குறேன். அதாவது இங்கருந்தே யுஎஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு யுஎஸ்ல லே ஆஃப் நடக்குது. யுஎஸ்ல லே ஆஃப் நடக்கும்போது, இந்த மாரி உங்களுடைய பொசிஷன்ல இம்பாக்ட் ஆயிருக்கு. உங்கள தூக்கி பெஞ்ச்ல போடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, பெஞ்ச்ல தூக்கி போட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதே கிடைக்கல. ஸோ அப்போ அங்கேயுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா, வேற ஒரு கண்ட்ரில லே ஆஃப் நடந்தனால நானும் பாதிக்கப்பட்டேன். தென் அங்கருந்து நான் வெளிய வந்துட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து கரண்ட்டா ஒரு செப்டம்பர் 2024 நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் தான் ஆச்சு இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி. அண்ட் 2024 அன்னைக்கு நமக்கு ஒரு மெயில் வருது. இந்த மாரி மொத்தமா லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கப்போகுது. ஃபேஸ் 2ல நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க வந்துட்டு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக எப்போ தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஜனவரி 2025 அப்படிங்கிற மாரி தெரியும்னு சொல்றாங்க. ஸோ ஜனவரி 2025 நமக்கு ஒரு மெயில் வருது. ஸோ நீங்க இம்பாக்ட் ஆயிட்டீங்க. ஸோ நீங்க இந்த கம்பெனிய விட்டு அடுத்த 3 மாசம் வெளிய போக போறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் என்னுடைய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா எனக்கு ஒரு 3 மாசம் டைம் குடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏப்ரல் 8, 2025 அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு கம்பெனில திருப்பியும் ஜாயின் பண்ண போறோம். அதுவும் ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடா நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போறோம். அண்ட் கண்டிப்பா இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது ஈவன் தோ நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சைபர் வாரியர்ஸ்க்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த லே ஆஃப் அப்படிங்கிறதும் எந்த ஒரு ஐடி ஜாப்லயும் உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஸோ எங்க நீங்க வேலை பார்க்குறீங்கனாலுமே, ஓகே இன்னைக்கு நான் வந்து 1,00,000 சம்பளம் வாங்குறேன், 2,00,000 சம்பளம் வாங்குறேன். நான் இன்னைக்கு இத வச்சு இன்னும் ஜாலியா இருக்க போறேன். நான் லைஃப் செட்டில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையவே கிடையாது. அதுவும் பர்ட்டிகுலர்லி இந்த ஐடி செக்டார்ல இப்போ அப்படிங்கிறது பூம் ஆயிட்டு வரதுனால, நீங்க ஒரு ஜாப்ல மாசம் 2,50,000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த நாள் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது மாதிரி எனக்குமே நடந்துச்சு. 2,00,000 நான் சம்பளம் வாங்குறேன். திடீர்னு வருது ஒரு 3 மாசம் டைம் குடுக்குறேன். நீங்க வெளிய போன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு 3 மந்த்ஸ் டைம் குடுத்தாங்க. பட் என் சிச்சுவேஷன் எல்லாருக்குமே வருமான்னு கேட்டா, அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனியுமே என்ன நல்லா ஈவன் தோ லே ஆஃப் பண்ணாலுமே, பட் ஸ்டில் நம்மள நல்லாவே பார்த்துட்டு தான் வெளிய அனுப்புனாங்க. ஸோ அதனால நான் ஒர்க் பண்ற கம்பெனி நல்லபடியா என்ன லே ஆஃப் பண்ணாங்க. நல்லபடியா என்ன வெளிய அனுப்பி விட்டாங்க. பட் ஸ்டில் எல்லாருக்குமே என்னுடைய சிச்சுவேஷன் அமையுமா கேட்டா அப்படி கிடையாது. அடுத்த நாளே உங்கள தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஈவன் நீங்க நியூஸ்ல படிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாள் கம்பெனிய விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க இந்த லே ஆஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு பேசுனதுக்கு காரணமே, நெறைய பேர் இன்டர்நெட்ல இன்னைக்கு நான் இந்த ரூ. 15,000 சம்பளம் வாங்குறேன், ரூ. 20,000 சம்பளம் வாங்குறேன், ரூ. 50,000 சம்பளம் வாங்குறேன்.
இந்த சம்பளம் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஓரளவு ஓகேவா இருக்கு. நான் போக போக என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா எப்பவுமே மேண்டேட்டரியா இன்னும் போக போக நீங்க 2, 3 ஸ்கில்ஸ நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அததான் நான் எப்பவுமே சைபர் வாய்ஸ் சேனல்ல சொல்லுவேன். உங்களுடைய ரெகுலர் ஜாப மட்டும் வச்சு உங்களுடைய ஃபினான்ஸ நீங்க வந்து எடை போடாதீங்க. நீங்க பாசிவா ஒரு இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ் வராம உங்களுக்கு பாசிவான இன்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அது சேனல் மூலமாவோ இல்ல வாட்டெவர் இட் இஸ் எனி இன்கம் உங்களுக்கு பேரலலா வர்ற மாரி ஒரு ஐடியாவையோ இல்ல ஒரு ப்ராசஸையோ இப்ப இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் அடுத்த 5 வருஷத்துல நம்ம வந்து ஒரு ஐடில வந்து சர்வைவ் ஆக முடியுமான்னு கேட்டா, இப்பவே சர்வைவ் ஆக முடியறதில்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ஐடி அப்படிங்கிறது வருமான்னு கேட்டா, இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல லே ஆஃப் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாபுக்கு அப்படிங்கிறது மதிப்பே கிடையாம போயிடும். இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குறீங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம வேலை பார்த்தோம். அடுத்த நாளைக்கு நம்ம லாகின் பண்றதுக்கு நம்ம வேலை பார்க்குறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால எப்பவுமே ஐடி ஜாப் அப்படிங்கிறது நிரந்தரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா நான் 3 லே ஆஃப்ல இருந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு இதில நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இதே விஷயமே மறந்துருங்க. கம்ஃபர்ட்டா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் நீங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இப்பவும் கம்ஃபர்ட்டா இருப்பீங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இப்ப போடுற ஒரு சீட்ஸ் வந்து அப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் நல்லபடிக்கு கொண்டு போகும். 3வது, இன்னைக்கு என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் இத மட்டும் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனில லே ஆஃப் பண்றாங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட ஸ்கில் இருக்கும். உங்ககிட்ட ஒரு தனித்துவமான ஒரு திறன்கள் இருக்கும். அத நீங்க வச்சு எப்படி மேல வரணும் அப்படின்னு பாருங்க. ஸோ லே ஆஃப் பண்ணிட்டாங்களா, ஓகே. அத நினைச்சு அதையே மனசுல நினைச்சு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உங்கள டிப்ரஷன்ல கொண்டு போய் ஆங்ஸைட்டில கொண்டு போய் நிக்காதீங்க. அப்படி போயிருந்தா நம்ம எங்கேயோ போயிருந்திருக்கணும். ஏன்னா நம்ம 3, 4 லே ஆஃப்ல மாட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய நேரமும் என்னன்னு தெரியல. நம்ம போற கம்பெனி எல்லாமே கம்பெனி மெர்ஜ் பண்றாங்க, இல்ல அக்விசிஷன் பண்றாங்க, இல்ல ரீஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்றாங்க. நம்ம லே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அத பத்தி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த லே ஆஃப்லருந்து எப்படி எழுந்து வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இந்த மாரி உங்களுக்கு நீங்க எங்கேயாச்சும் லே ஆஃப் நடந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்க நீங்க லே ஆஃப் நடந்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.